மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது நமக்கு இருக்கிற கனவுகளை, ஆசைகளை நம்ம உணர்வின் மூலமாகவும் நம்ம தொடர் எண்ணங்கள் மூலமாகவும் நம்மளோட கான்ஷியஸ்க்கு அதனுடைய எதிர்பார்ப்போட ஆழத்தை புரிய வச்சு நமக்கு கனவாக மட்டுமே இருக்கிற விஷயத்த நிஜத்தில் கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ன்றது. அப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும், நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா எண்ணங்கள் வாழ்க்கையாகும், இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் அதுக்கு ஏன் அவ்வளோ டீட்டெயிலாக கொண்டு போனேன் அப்படின்னா, உள்ளே நடக்கிற ஆழமான அந்த ஒரு அறிவியலை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த அறிவியலை புரிய வைக்க தான் இவ்வளோ நாள் இந்த சேனலில் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு எண்ணம்ன்றது நிஜமாகுது, ஒரு வாழ்க்கையாகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புரிதல் நமக்கு வேணும். இப்போது நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம நல்லது நினைக்கிறோம், நல்லது நடக்கும்ல, நம்ம கெட்டது நினைக்கிறது இல்லை, ஆனால் பாருங்கள் நடந்துருது அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலோட்டமான எண்ணங்களை மட்டுமே கவனிக்கிறோம். அப்படி கிடையாது. கான்ஷியஸ் அப்படின்றது நம்மளை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி எந்த வயசு இருக்கோம், எவ்வளோ அறிவோடு இருக்கோன்றது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விஷயம் கிடையாது. இது ஒரு 20-30 வருஷம் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, அவ்வளோ தூரம் அந்த நாலேஜோடு இருப்பீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரும்போது அதுக்கு தகுதியான எண்ண ஓட்டங்களை உருவாக்க முயற்சி பண்ணுறோம். அந்த எண்ண ஓட்டங்கள் நம்ம தேவையை வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துது, இவ்வளோ தான். ஆனால் இங்கே என்ன நமக்கு ஒரு இடத்துல சிக்கல் ஏற்படும் அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷனில் நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஒரு தேவையை நினச்சி அதுக்குண்டான முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து அதையே நம்மளால் தினமும் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை. நம்ம என்ன தான் ஈர்ப்பு பயிற்சிகளை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு கோர்ஸ் எடுக்க சொன்னால் கூட, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு ரொட்டீனில் சிந்திக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் 1000 விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ தானாகவே தன்னுடைய தேவைகளை மறந்துடுவான், இல்லை அவன் இலக்குன்னு சொல்கிற விஷயங்களுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டான். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது தொடர்ச்சியாக நம்மளுடைய இலக்குகளை தினம் தினம் நம்மளுடைய கான்ஷியஸுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறது. இப்போது இது எப்படி சொல்லலான்னா, என்னோடய கான்ஷியஸ்க்கு இலக்கு எதுன்னு தெரியாதா, ஒரு தடவை சொன்னால் பத்தாதா அப்படின்னு நினைப்போம். இப்போது ஒரு சிலையை உருவாக்குன்னு வச்சுக்கோங்களேன். கான்செப்டாக தனக்குள்ளே அந்த சிற்பி வச்சுருப்பார், ஆனால் ஒரே நாளில் கொண்டு வர முடியுமானா இல்லை. தான் எதிர்பார்க்குற அந்த ஆர்ட், அந்த உருவத்தை ஒரு உட்லேயோ ஒரு கல்லுலேயோ கொண்டு வரணும் அப்படின்னா, அவர் இமேஜின் பண்ண வச்சுருக்கிற அந்த உருவம் எத்தனை அடி கல் இருக்கணும், இல்லை எத்தனை அடி உட் இருந்தால் செய்ய முடியும்னு அவர் முதல்ல அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அதை அக்வயர் பண்ணோம். அந்த கல் கிடச்சிருச்சு, அந்த உட்டு கிடச்சிருச்சு, தாங்கிட்ட ஸ்கில் இருக்குது அதை கொண்டு வரதுக்கு. இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும், ஒரு மேப் இருக்கணும். சும்மா எங்கேயோ இடத்துல தலையும் எங்கேயோ இடத்துல காலும் ஆரம்பிக்க முடியாது. ஒரு சிற்பியாக அதை அந்த உட்லேருந்தே அவர் கான்செப்ட்ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பார். அதை பற்றி அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவார், ஒரு மார்க்கிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னோன்னா, எடுத்தோடனே அப்படியே சிலை செய்ய மாட்டாங்க, அந்த உருவத்துக்கேற்ற தலை இருக்கணும், நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அப்போது ஒரு கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை சிலையாக கொண்டு சேர்க்குறதுக்கு சாதாரணமாக ஒரு 4லேருந்து 5 வாரங்கள் ஆகலாம். இல்லை அதில் டீட்டெயிலிங் பேஸ் பண்ணி 1 வருஷம் இல்லை 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளே அந்த சிலையை உருவாக்க முடியலாம். அது ஒவ்வொரு டெப்த்தை பொறுத்து. அதே மாதிரி தான் நம்ம நடக்கிற மேனிஃபெஸ்டேஷன்ஸுமே. நம்ம ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோம், இல்லை அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். அது எண்ணத்தில் நிறைவேறிட்டால் கூட அது ரியாலிட்டியில் கொண்டு வரதுக்கு நம்ம கான்ஷியஸ்க்கு திரும்ப திரும்ப தினம் தினம் அதுக்குண்டான ஏதாவது ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கணும். என்னுடைய எதிர்பார்ப்புகளில் என் வாழ்க்கையில் இதுதான் முதல் இடம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த சிற்பி அந்த சிலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் 2 மாதம் வேறு வேலையை பார்க்க போயிட்டானா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது முடியுமானா முடியாது. ஸோ நம்ம எண்ணங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம இலக்குகளுக்கு உண்டான ஆசைகளுக்கு உண்டான அந்த நிலையான தன்மை ஏற்படுத்திகிட்டே இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இங்கே ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ லெட் இட் கோன்னு சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு. அது அப்சசிவாக கன்சிடர் பண்ணிக்கிறது, ரொம்ப அதை நினச்சி புலம்பி எப்போ நடக்கும் ஏன் நடக்கலைன்ற கேள்விக்கு போகிறது. ஸோ லெட் இட் கோ அங்கே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு கோல் மேலே சந்தோஷமாக இருக்கிறத விட அப்சஷனோடு இருக்கேன் அப்படின்னா அது வேண்டாம். ஆனால் நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் அது சந்தோஷமாக இருக்குது, அடைய விரும்புகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் தினம் ஞாபகப்படுத்துறது அவசியம். அதுக்குண்டான ஒரு ஆக்ஷனோ அதுக்குண்டான ஒரு எண்ணத்தையோ உங்கள் ரொட்டீனில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நான் விஷன் போர்ட் பற்றியெல்லாம் பேசும்போது சொல்லியிருப்பேன், சம்டைம்ஸ் அதை கிராஸ் ஆகும்போது உங்கள் வீட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், ஒரு தாட் ப்ராசஸ் க்ரியேட் ஆகும். அதையும் தாண்டி மேபி ஒரு
ஒரு பார்ட் ஆஃப் த டேயில் அதுக்காக ஒரு 5 நிமிஷம் உங்கள் கேலண்டர் ரிமைண்டர் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த இலக்கை பற்றி சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கலாம். இது என்னோடய அனுபவத்துலேயும் சொல்கிறேன். என்னோடய இலக்குகள் அப்பப்போ நான் மறக்கிறது உண்டு. என்ன தான் விஷன் போர்டில் வச்சாலும் நமக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்லேயோ இல்லை நம்ம ரொட்டீனில் இருக்கிற அந்த டைமிங் மேனேஜ் பண்ண முடியாதனாலேயோ அதை மறக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்ம கான்ஷியஸ்க்கு நம்ம இலக்கை ஞாபகப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த ப்ராக்டிஸ்க்கு நான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இல்லை ஸ்கிரிப்டிங் இல்லை விசுவலைசேஷன் திரும்ப உங்களோட அந்த ஆசையை அந்த எண்ணத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு உண்டான ஏதாவது ஒரு பயிற்சி வச்சுருப்போம். அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒரு அளவுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா கூட சம்ஹவ் அந்த இலக்குக்கு உண்டான நேரத்தை ஏதாவது ஒரு பகுதியில் அதை உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கான்ஷியஸ்க்கு நம்மளோட இலக்குகளை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ வேகமாக ஜெயிக்க முடியும். உண்மை சொல்லப்போனால் இன்றைக்கி நமக்கு நிறையா விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த இலக்குடைய ஞாபகம் நமக்கு வர்றதில்லை. நான் ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு சேலஞ்சை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த சேலஞ்சை நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த பர்டிகுலர் சேலஞ்ச் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் இலக்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற உங்கள் தன்மையை உணர்றதுக்கும் அந்த சேலஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஈர்ப்பு விதின்றது ரொம்ப சுலபமானது. நம்ம எண்ணத்துக்குள்ளே நமக்கு தேவையான விஷயங்களை திரும்ப கொண்டு வரதன் மூலமாக அதை பற்றின ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்துறதன் மூலமாக வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். இந்த முயற்சி இப்போ தான் புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.